எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்ப குடிப்பழக்கம் மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா நான் ஒரே நாள்ல இந்த குடிப்பழக்கத்தை இப்ப நிறுத்த போறேன், நான் இன்னில இருந்து ஒரு சபதத்தை எடுத்துட்டேன், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரே நாள்ல குடிப்பழக்கத்தை விடணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை எலும்புகள் இங்க 2 எலும்புகள் இருக்கு, இந்த 2 எலும்புகளும் உடைஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்னோட மனசை நல்ல பாசிட்டிவா நான் வச்சுக்க போறேன், நான் எல்லாம் நல்ல தியான பயிற்சி அது இதுன்னு செஞ்சு நான் இந்த எலும்புகளை கூட வைக்க போறேன், என் மனசை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு உடனடியா நான் இது சரி பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு காமெடியா இருக்கு. இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல, என்ன காமெடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரிதான் மதுப்பழக்கம் அப்படிங்கிறது. மதுப்பழக்கம்ங்கிறது ஒரு விதமான வியாதி, அது நம்ம மூளையில ஏற்படுத்தக்கூடிய நிரந்தர வியாதி. சோ அந்த வியாதியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கான டெக்னிக் வேற. இப்ப நான் புகைப்பழக்கத்தை பத்தி போன வீடியோல சொல்லியிருந்தேன். புகைப்பழக்கத்துல ஒரு 10% பேர் நான் நினைச்ச உடனே விட்டுருவேன் அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த புகையை தொடவே மாட்டாங்க, சிகரெட்டை தொடவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு 10% பேரால முடியும். அது அவங்களோட உடம்புக்கு பெரிய அளவுல பிரச்சனையும் உண்டாக்காது. ஏன்னா புகை வேற, ஸ்மோக்கிங் வேற, மது வேற. ஸ்மோக்கிங்கிறது நிக்கோட்டின், அது நம்மளுக்கு தூண்டுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மது அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹால். இந்த மது நம்மள டிப்ரஸ் பண்ணும், நம்மளோட உணர்ச்சி உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கீழ் நோக்கி இழுக்கிறது மது, மேல் நோக்கி தள்ளுறது ஸ்மோக்கிங், புகை. ஆக இது ரெண்டுமே டேஞ்சர் தான். ஆனா மது பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். நார்மலா நம்ம மது குடிக்காம விழிப்பு நிலையில இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நம்ம மூளை இது செய்யாத, இது தப்புன்னு சொல்லும். ஆனா மது குடிக்கும் போது இது நல்லது எது கெட்டது எதுங்கிறத நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மது அப்படிங்கிற விஷயம் நம்மளோட பிரெயின்ல உண்டாக்கக்கூடிய மாறுபாடுகள்னால நம்மளால இது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் நடக்கிற பாதி ஆக்சிடென்ட், பாதி குற்ற சம்பவங்கள், பாதி தற்கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் மதுதான். இப்போ தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் நண்பர்கள் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா, வாட மச்சான் நம்ம போய் அவனை 2ல 1 பாத்துருவோம், அடி பின்னிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கா கிளம்புவாங்க, அடி பின்னிடுவாங்க. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தனை தெரியாத ஒருத்தரை நம்ம காயப்படுத்த போறோம், அதனால நம்ம வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த சமயத்துல நம்ம மூளையால கணிக்க முடியாது. கெட்ட விஷயத்துல இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது, நேரா போய் விஷயத்தை செஞ்சிருவாங்க. முன்பின் தெரியாதவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஓன் குடும்ப உறுப்பினர்கள், நம்மளோட மனைவி, நம்மளோட தாய் தந்தை, நம்மளோட குழந்தைகள், இவங்க எல்லாத்தையும் காயப்படுத்துவோம். நார்மல் மனநிலையில இருந்தா அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய நம்ம இந்த வடிவேல் சாரோட ஜோக்கு தான், ஆட்டோ ஓட்டிட்டு காலையில பட்டை போட்டிருப்பாரு, சாயந்தரம் ஆனா அடிப்பாருல. இது குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய பல வீட்டில் நடக்கக்கூடிய தினசரி பிரச்சனை. பேப்பர்ல இந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறோங்க. அம்மாவோட தோடு, ஒரு அரப்பவன் தோடுக்காக அம்மாவே கொலை பண்ணிட்டு அந்த தோடு எடுத்துட்டு போய் வித்து அதுல மது வாங்கி குடிக்கிறவங்க நம்ம நாட்டுல இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. எப்படி இந்த வெறி வேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுதான் மெயின் காரணம். நம்மளோட இன்ஹிபிஷன், நம்மள தடுக்கக்கூடிய சக்திங்கிறது நம்ம மூளைக்கு போயிடுது. அதே மாதிரிதான் தற்கொலைகளும், நம்மளே நம்மள காயப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரிதான் ஆக்சிடென்ட்களும், நம்ம பிரேக்ல காலை வைக்கிறோம் அப்படின்னு நினைப்போம், ஆனா பிரேக்ல நம்ம கால் படாது. ஆனா நம்ம மனசு நினைக்கும் நம்ம பிரேக் அழுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கும். சோ நேரா போய் இடிச்சிருவோம், ஆக்சிடென்ட் ஆகுது. இதனால நாம இருக்கிறோமோ இல்லையோ முன்னாடி கார்லயோ வண்டிலயோ வரக்கூடிய அப்பாவி பொதுமக்களும் சேர்ந்து இறந்துருவாங்க. சோ இதுதான் ஆக்சிடென்ட். நிறைய பேருக்கு இந்த மது பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா அது எப்படிங்கிறது தெரியறது இல்ல. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், இதுல என்ன அறிவியல் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி, உங்க குடும்ப உறுப்பினர்கள் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறது புரியும். அது மட்டும் இல்லாம மது குடிக்கிறவங்க இருக்கிற வீட்டுல வர்ற குழந்தைகள் அவங்க எப்படி இதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது புரியும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நிரந்தரமா இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கான வழிகள், அறிவியல் பூர்வமான வழிகள் என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோ விளக்கி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயமும் இந்த வீடியோல சொல்ல போறேன் நடுவுல. ஆக நம்மளோட நோக்கம் இந்த மது பழக்கத்துல இருந்து நிரந்தரமா வெளியே வருது, சேஃபா நம்மளுக்கும் குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம வெளியே வருது. சோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பல வருஷங்களுக்கு முன்னாடி 1992ல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் இந்த மது பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கறத குறித்த படம்னு சொன்னப்பட்டாலும் கடைசியா இந்த படம் எப்படி முடியும்னா நெகட்டிவா முடிஞ்சிடும். நாய் வாழை எப்பவுமே நிமித்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஹீரோ திருப்பி குடிப்பழக்கத்துக்கு போயிடுவார். சோ இந்த மாதிரி நெகட்டிவ் எண்டிங்னால படம் பயங்கரமா விமர்சிக்கப்பட்டது. இது சொசைட்டில, சமுதாயத்துல எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல.
ஆனா இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா இந்த வீடியோட முடிவு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். நாம வந்து கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா பிறக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மது பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மதுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மதுவுல நிறைய வெரைட்டி இருக்கு. பியர் இருக்கு, வைன் இருக்கு, ரம்மு, விஸ்கி, வோட்கா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு பியர்ல வந்து எவ்வளவு ஆல்கஹால் இருக்கும் தெரியுங்களா? பியர்ல வந்து 5% இருந்து 8% ஆல்கஹால் இருக்குங்க. அடுத்து வைன், வைன்ல வந்து 12% இருந்து 15% வரைக்கும் அதுல ஆல்கஹால் இருக்கும், எதில் ஆல்கஹால். அப்புறம் மற்ற எல்லாமே வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் தான். ரம்மு, வோட்கா, விஸ்கி, இதுதான் 3 முக்கியமான ஹார்ட் ட்ரிங்க்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45% இருந்து 60% வரைக்கும் இருக்கும். நார்மலா நம்ம டாஸ்மாக்ல கிடைக்கிறதுல. சோ இது நார்மலா கிடைக்கிறது. ஆனா சில மது வகைகள், ஃபாரின் மது வகைகள்ல கிட்டத்தட்ட 95% ஆல்கஹால் இருக்குதுங்க உள்ளார. 95% தான். அந்த பாட்டிலோட மூடியே வந்து ஸ்டீல் மூடி போட்டிருப்பாங்களா, ஏன்னா ஈஸியா வெடிச்சிடும், ஈஸியா ஃப்ளேம் ஆயிடும், ஃபயர் ஆயிடும். ஏன்னா ஆல்கஹால்ங்கிறது எரிபொருள் தானே. சோ அந்த அளவுக்கு ஹெவியான ஆல்கஹால் இருக்குது. ஆக இவ்வளவு தூரம் தீ பிடிச்சிடும் அப்படின்னு பாட்டிலுக்குள்ளாரியே ரொம்ப சேஃபா வைக்கிற ஒரு விஷயத்தை நாம வயிற்றுக்குள்ள விடுறோம். சோ நம்ம வயிற்றுக்குள்ள இந்த ஆல்கஹால் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் வயிற்றோட செவுறு இருக்கு பாத்தீங்களா, வயிற்றோட செவுத்துல இருந்தே கட்ட கட்ட கடன்னு ரத்தத்துக்குள்ளார ஆல்கஹால் கிடுகிடுன்னு போகும். அதுக்கப்புறம் கீழே நம்ம குடல்ல போக போக சிறு குடல், பெருகுடல் எல்லா இடத்துலயுமே வந்து உறிஞ்சிடும். அதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம், ஒரு 30 ml ரம்மோ, வோட்காவோ, விஸ்கியோ, இல்ல ஒரு கிளாஸ் வைனோ, இல்ல ஒரு பாட்டில் பீரோ, இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட 10 நிமிஷத்துல ரத்தத்துல கலந்து மூளைக்கு போயிடும் நம்ம ஆல்கஹால். சோ மூளைக்கு போனோம்னா நம்மளுக்கு அந்த ஆல்கஹால் குடிச்ச அந்த உணர்வு ஏற்படும், அந்த ஹை ஏற்படும். சோ அதுக்கப்புறம் எங்க போகுது ஆல்கஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட கல்லீரல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடம்புல வந்து ஒரு கல்லீரலுக்கு லிவர் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நேரா கல்லீரல் போகுங்க. கல்லீரல் வந்து அந்த ஆல்கஹாலை வந்து உடைச்சி டீடாக்சிஃபை பண்ணி நம்ம உடம்பு விட்டு வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய இடமே அந்த கல்லீரல் தான். நான் சொன்ன அந்த 30 ml இல்ல ஒரு கிளாஸ் வைனோ இல்ல ஒரு பாட்டில் பீரோ குடிக்கும்போது அந்த ஆல்கஹால், அந்த குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் நம்ம உடம்பு விட்டு வெளியேற 1 மணி நேரம் ஆகும் நம்ம கல்லீரலுக்கு அதை டீடாக்சிஃபை பண்றதுக்கு, அந்த மதுவை உடைச்சு வெளியேற்றுறதுக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், 1 மணி நேரத்துக்கு 30 ml ரம் அடிக்க போறோம். 1 மணி நேரத்துல மேலும் மேலும் அதிகமா நம்ம மதுவை நம்ம உடம்புக்குள்ள செலுத்த செலுத்த என்ன ஆகும், நம்ம கல்லீரலால மதுவை வெளியே தள்ள முடியாது. அப்ப வெளியே தள்ள முடியலன்னா எங்க மது அதிகமா இருக்கும், நம்ம ரத்தத்துல அதிகமா இருக்கும். நம்ம ரத்தத்திலையும் மூளையிலையும் எப்பவுமே இந்த மது அதிகமாவே இருக்கும். சோ அந்த சமயத்துல தான் நான் முன்னாடி சொன்ன இந்த கிரைம், குற்ற சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பல சமுதாயத்துல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா மது ஆகி போச்சு பல இடத்துல. ஆனா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிலயோ இல்ல நம்ம கண்ட்ரிலயோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னா அந்த 30 ml அப்படிங்கறத வந்து எடுத்துக்குவாங்க. அவங்களோட குளிர் பிரதேசத்துக்கு அந்த 30 ml அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு, அந்த பாடிக்கு வந்து ஒரு வார்ம்த் தருது, அவ்வளவுதான், அதோட போய் தூங்க போயிடுறாங்க. ஆனா நம்மள நிறைய பேர் அப்படி யூஸ் பண்றது கிடையாது. வெறும் 30 ml ஆல்கஹால் சாப்பிட்டு யாராவது தூங்குவாங்களா? நம்பாளுங்க யாருமே தூங்க மாட்டாங்க. யாரும் தூங்கவும் போறதில்ல. அதை என்னத்துக்கு அந்த கன்றாவி 30 ml நம்ம குடிக்கணும் அப்படின்னு யாரும் அதை தொடவும் மாட்டாங்க. நம்ம மக்கள்ல பெரும்பாலானவங்க மது அருந்துறதே வந்து அந்த நேரத்துல வந்து உடம்பு வலி, நாள் பூரா வேலை செஞ்சா அதனால உடம்பு வலியை குறைக்கணும், வேலை பளு அதனால குறைக்கணும், வீட்டுல பிரச்சனை அதனால நான் அதை குறைக்கணும், அந்த பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மதுவை குடிக்கிறதுனால இப்படி கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களோட உணர்வு நிலையை வந்து மழுங்கடிக்கிற அளவுக்கு எவ்வளவு ஆல்கஹால் குடிக்கணுமோ அவ்வளவு குடிப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இது வேறுபடுது. சோ யாரு வந்து மெயினா ஆல்கஹாலிக், ரொம்ப சிவியரான ஆல்கஹாலிக், பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்புறம் மாடரேட்டா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான், ஒரு நாளைக்கு நைட்டு ஒரு குவார்டர் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி சோஷியல் ட்ரிங்கிங் சொல்லிட்டு, ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, இப்போ தீபாவளி வருது அப்படின்னா அந்த சமயத்துல நான் தண்ணி அடிப்பேன், பொங்கல் வந்தா தண்ணி அடிப்பேன், அப்போ ஃப்ரெண்ட் மேரேஜ்னா தண்ணி அடிப்பேன், சோஷியல் ட்ரிங்கிங்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து சோஷியல் ட்ரிங்கிங்கோட இந்த மாடரேட் அண்ட் சிவியர் டெய்லி குடிக்கிறவங்க, டெய்லியும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற இந்த 2 கேட்டகரி ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அங்கதான் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன ஆக்சிடென்ட்டோ குற்ற சம்பவங்களோ அந்த சமயத்துல ஒரு அந்த நொடி பொழுதுல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தான் ஆட்டோமேட்டிக்கா கதை முடிஞ்சது. அதனால சோஷியல் ட்ரிங்கிங்கும் வந்து கண்டிப்பா நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல உங்க நண்பர்கள் உங்களை எதை நோக்கி தள்ளுறாங்களோ அதை நோக்கி நீங்க ஈஸியா தள்ளப்படுவீங்க. அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. டெய்லி எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்களும் டெய்லி குடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க,
என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சிருப்பாங்க, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஆக்சிடென்ட்லயோ வேற எதுலயோ மாட்டிக்குவாங்க. இப்ப மது வந்து கம்ப்ளீட்டா அடிமை ஆயிட்டோம், டோட்டலா அடிமை ஆயிட்டோம், இல்ல நம்ம ஓரளவு அடிமையா இருக்கோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அளவுகள், நம்ம எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு கண்ட்ரோல்லே இருக்காது. டெய்லி எனக்கு மது தேவை அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும். அதுலயும் வந்து எவ்வளவு அளவுகள் எவ்வளவு குடிக்கணுங்கிற கண்ட்ரோல் இருக்காது. தினசரி குடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஃபீலிங்கா இருக்கும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தாலே நீங்க அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அது இல்லாம இன்னும் சிவியரா அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? காலையில எந்திரிச்சோனே முதல் வேலையா குடிச்சாதான் எனக்கு வந்து அன்னைக்கு நாள் ஓடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், காலையில எழுந்த உடனே பொதுவா ஆல்கஹால் தண்ணி அடிச்சவங்களுக்கு அடுத்த நாள் காலையில பயங்கரமான தலைவலி இருக்கும். இதான் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது அந்த தலைவலி இருக்காது. முன்னாடி நாள் தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நார்மலா தலைவலி இல்லாம எந்திரிச்சாலே நீங்க வந்து ஆல்கஹாலுக்கு மதுவுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நண்பர்களோட, அதாவது இந்த குடிப்பழக்கம் இருக்கிற நண்பர்களோடவே அதிகமா சேர்ந்திருப்பீங்க. குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றத நிறைய அவாய்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் மறைச்சு வச்சு குடிக்கிறது, அதாவது இது இன்னும் சிவியர். நம்ம வீட்லயே வந்து தனியா வந்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கோம்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்புறம் தினசரி வேலைகள், நம்ம டெய்லி வேலை செய்ய போறோம், அப்படி வேலை செய்யற இடத்துலயுமே வந்து நம்ம தண்ணி அடிச்சிருந்தாதான் வந்து நம்மளால அன்னைக்கு வேலையே செய்ய முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க மதுவுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் இந்த மெடிக்கல் படிக்கும்போது இந்த செகண்ட் இயர்ல வந்து இந்த ஃபாரன்சிக் மெடிசன் இருக்கு, அதாவது இறந்து போற பாடிலாம் இப்போ மார்ச்சுரிக்கு வரும். மார்ச்சுரியில வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. சோ இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மக்கள் அவங்க பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன். காலையில வந்த உடனே முதல்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் அவங்க வேலையே தொடங்குவாங்க. அப்புறம் கடைசியா வந்து இத்தனை பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேலையில கவனம் இருக்காது, சோம்பல் இருக்கும், வேலையில ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, அப்புறம் அதுக்கு கேஸ் போடுவாங்க, கேஸ்ல மாட்டிக்குவாங்க, லீகல் ப்ராப்ளம் வரும், அப்புறம் வேலையை விட்டு தூக்குவாங்க, போன்ற பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே கண்டிப்பா வந்து டோட்டல் அடிக்ஷன் ஆயிட்டோம்னு அர்த்தம், சிவியர் அடிக்ஷன். இப்போ ஆல்கஹால், மதுவால் நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதய நோய்கள், நம்ம இதய மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கல்லீரல், ஏற்கனவே கல்லீரலோட வேலை என்னன்னு சொன்னேன். கல்லீரல் நம்ம மதுவை உடம்பு விட்டு வெளியேற்றதே கல்லீரல். அப்ப கல்லீரல்ல நிறைய லோடு கொடுக்க கொடுக்க கல்லீரல் வீங்கிக்கிட்டே இருக்கும், வீங்கி வீங்கி நல்லா பெருசாகி வயிறு நல்லா உப்பி இருக்கும், அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் அது இல்லாம அல்சர், வயிற்றுல புண்ணு, சர்க்கரை நோய், சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரையை அதிகப்படுத்தும். நம்ம என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகாது. கர்ப்ப காலத்தில் சில பேர் இப்பெல்லாம் வந்து லேடிஸ் கூட மது சாப்பிடுறாங்க. அதுவும் கர்ப்ப காலத்துல சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு நம்ம மரபணுவிலேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் அதிகரிக்குது. அப்புறம் புற்றுநோய்கள், பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. உடம்போட எதிர்ப்பு சக்தி ஜென்ரலாவே நல்லாவே குறைஞ்சு போயிடும். சோ இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் சம்பந்தமா நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய ஆல்கஹால் சாப்பிடும்போது. இது எல்லாரும் தெரிஞ்சே தான் பண்றாங்க. அதே சமயம் நம்ம எவ்வளவுதான் மதுவுக்கு அடிமை ஆயிருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், நல்ல நன்மைகள் இருக்குங்க. இப்ப நம்ம தூக்கத்தையே எடுத்துக்கோங்களேன். நம்ம தூக்கம் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம தண்ணி அடிச்சுட்டு படுத்தா நல்லா தூங்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம தண்ணி அடிச்சுட்டு படுக்கும்போது முக்கியமா 2 ஸ்லீப் இருக்கு. ஒன்னு ஆழ்ந்த தூக்கம், அதுதான் NREM ஸ்லீப், அதுவும் போயிடும். இன்னொன்று வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய REM தூக்கம், REM தூக்கம், அதுவும் போயிடும். ஆக தண்ணி அடிக்கிறத நம்ம நிறுத்தும் போது நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குது. இதய நோய்கள்லாம் நல்லாவே குறையும், கல்லீரல் நோய்களும் குறையும். இப்ப கல்லீரல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு நீங்க வெட்டி எடுத்து வச்சாலும் அது வளரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கல்லீரல். உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு. நீங்க எந்த ஒரு உள்ளுறுப்பையும் பாதி கட் பண்ணி வச்சீங்கன்னா திருப்பி வளராதுங்க. இதயத்தை கட் பண்ணி வைக்க முடியுமா, இல்ல கிட்னியை கட் பண்ணி வைக்க முடியுமா, அதெல்லாம் எதுவுமே வளராது. ஆனா கல்லீரல் வளரும். அந்த கல்லீரல் தன்னையே ரிப்பேர் பண்ணிக்கும். சோ கல்லீரல்ங்கிறது அந்த அளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அருமையான உறுப்பு நம்ம உடம்புல. அந்த உறுப்பு நம்ம தேவையில்லாம டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்புறம் புற்றுநோய் ரிஸ்க், பல்வேறு விதமான கேன்சர், புற்றுநோய்கள் வரதுக்கான ரிஸ்க் நல்லாவே குறையும். இதெல்லாம் டைரக்டா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதோட பெரிய பெரிய நன்மைகள் சோசியலான சமுதாயத்துல நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல வேலை செய்யக்கூடிய திறமையும் நல்ல மதிப்பும், அது வேற லெவல் இல்லையா, அது வேற லெவல் மதிப்பு. சோ அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம மது பழக்கத்துல இருந்து விடுபடும் போது. அதே சமயம் நம்ம குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வருது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுலயும் நல்லாவே மதுவுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மது பழக்கத்தை திடீர்னு நிறுத்தும் போது படபடப்பு வரும், பயங்கரமான தலைவலி, கையில நடுங்கும், வாந்தி வரும், தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும், நல்ல வேர்க்கும், டைரியா போகும், கோபம், கடுகடுப்பாவே இருப்பீங்க, பசியின்மை, பசி எடுக்காது, ஹல்லூசினேஷன்.
இப்போ கடைசியாக நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் பாருங்கள். ஹல்யூசினேஷன், டெலிரியம் ட்ரெமன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஹல்யூசினேஷன்னா நம்ம எதுவுமே இருக்காது, ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது இறந்து போனவங்க வந்து திடீர்னு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியலாம், இல்லைனா வந்து நடக்காத ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், நடக்கிற மாதிரியே தெரியும். இது வந்து ஒரு விதமான மனநோய். இதெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. இன்னொன்று டெலிரியம் ட்ரெமன்ஸ், இதுக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ இந்த டெலிரியம் ட்ரெமன்ஸில் என்ன இருக்குன்னா, திடீர்னு ஒரு 48 to 72 மணி நேரம் நம்ம ஆல்கஹால் நிறுத்தி, மதுவை நிறுத்தி ஒரு 2 to 3 நாளில் இந்த பிரச்சனை திடீர்னு காலங்காத்தால ஏற்படும். ஸோ எப்படி இருக்குன்னா, திடீர்னு பயங்கரமான குழப்பத்தோடு எந்திரிப்போம் காலையில். ஹலூசினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவங்கள், வெவ்வேறு உருவங்கள் கண்ணு முன்னாடி தெரியும், இல்லாத உருவங்கள் தெரியும். அப்புறம் இந்த ரத்த கொதிப்பு பயங்கரமாக அதிகரிக்கும், இதே ரேஸ் குதிரை மாதிரி படப்படன்னு ஓடும், காய்ச்சல் இருக்கும், நல்ல வேத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் டெலிரியம் ட்ரெமன்ஸ். இதெல்லாம் ஒட்டுக்கா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெலிரியம் ட்ரெமன்ஸ். இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்மளாம் இந்த 2 பிரச்சனையும் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம மெடிக்கலுக்கு போகணும். டாக்டரோட ஹெல்ப் கண்டிப்பாக இந்த சமயத்தில் தேவைப்படும். இல்லை நம்ம வந்து நார்மலான அடிக்ஷனில் தான் இருக்கிறீங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மதுவை நிறுத்துறது அப்படிங்கிறது இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி சடார்னு நிறுத்தக்கூடாது. கோல்டு டர்க்கி மெத்தட் மாதிரி, புகைப்பிடிக்கிறது மாதிரி சடார்னு நிறுத்தவே கூடாது. அதுலேயும் முக்கியமாக ஏற்கனவே ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள திடீர்னு ஒரு நாள் நிறுத்துறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி வயதானவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் நிறுத்துறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்புறம் மனநோய் பிரச்சனை இருக்கிற, ஆல்ரெடி மனநோய் பிரச்சனை இருக்குன்னா, நான் ஏற்கனவே போன வீட்டு சொன்னால ஹலூசினேஷன், புது உருவங்கள்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அப்புறம் சரியா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நோஞ்சானா இருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே அப்படின்னா அவங்களுமே வந்து கோல்டு டர்க்கி மெத்தட் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்புறம் மாத்திரைகள், வேற மாத்திரைகள் சாப்பிட்றாங்க, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இல்லை நம்ம இதுலேயே வந்து வேற மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாத்திரைகளும் ஆல்கஹாலும் ஆல்ரெடி ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். திடீர்னு நம்ம மதுவை நிறுத்தினோம்னா தேவையில்லாத ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால எப்பவுமே வந்து கோல்டு டர்க்கி திடீர்னு ஒரு நாள் நினைச்ச உடனே மதுவை நிறுத்துறதுங்கிறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ அப்போ வேற என்ன மெத்தட் இருக்கு? ஸோ மதுவை நிறுத்துறதுக்கான முதல் வழிமுறை, முக்கியமாக மதுவுக்கு ஓரளவு அடிமையாக இருக்கிறாங்க, மாடரேட் ட்ரிங்கர்ஸ் அப்படின்னா அவங்களாம் முதல்ல ட்ரை பண்ண வேண்டியது டேப்பரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீராய்டு மாத்திரைகளுக்கு இதே வழிமுறை தான். மாத்திரை கொடுத்தா உடனே டப்புன்னு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம், மெதுவாக நிறுத்துவோம். அதே மாதிரி தான் மதுவுக்கும். ஃபர்ஸ்ட் மெதுவாக நம்ம ட்ரை பண்ணணும். அதாவது மெதுவாங்கிறது, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆஃப் குடிக்கிறோம், மது குடிக்கிறோம், டெய்லி ஒரு ஆஃப் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அப்படின்னா 360 ml, ஒரு குவார்டர் அப்படின்னா 180 ml, ஒரு ஃபுல் அப்படின்னா 720 ml. இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக இந்த 180 ml வந்து பொதுவாக நம்ம ஆளுங்க எப்படி குடிப்பாங்கன்னா 60 குடிப்பாங்க. இதான் லார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்மாலாக குடிப்பாங்க, 30 6 ஸ்மால் வரும். நம்ம ஆஃப் குடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ, 360 ml ஒரு நாளைக்கு குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 360 mlனா 60 மொத்தம் 6 லார்ஜ் குடிக்கிறோம். ஸோ 6 லார்ஜ் குடிக்கிறது அப்படிங்கிறது டெய்லி நம்மளோட பழக்கம். ஸோ இந்த 6 லார்ஜ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ஸோ ஒரு வாரம் வந்து 6 லார்ஜ் குடிக்கிறோம், அதுக்கு அடுத்த வாரம் இந்த 6 லார்ஜ் அப்படிங்கிற 5 லார்ஜாக மாற்றுறோம். 5 லார்ஜ் அப்படிங்கும்போது ஒரு 60 ml கம்மி பண்ணுறோம் ஒரு வாரத்துக்கு. ஸோ இப்படி ஒரு வாரத்துக்கும் 60 ml கம்மி பண்ணிக்கிட்டே வரீங்க. டெய்லி குடிக்கிறீங்க, ஆனால் அளவுகளை கம்மி பண்ணிக்கிட்டே வரீங்க. 4, 3 லார்ஜ், 2 லார்ஜ், 1 லார்ஜ் அப்படின்னு மெதுவாக கிராஜுவலாக குறைச்சிக்கிட்டு வரணும். ஸோ அப்படி கிராஜுவலாக குறைக்கும் போது தான் நான் முன்னாடி சொன்ன அந்த தொந்தரவுகள் பார்த்தீங்களா, அந்த தலைவலி, ஹலூசினேஷன் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள், மனநோய் பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக தான் பண்ணணும். இதுலேயும் ரொம்ப சிவியர், நல்லாவே மதுவுக்கு அடிமையானவங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் மெதுவாக பண்ணணும். அவங்க வந்து இப்போ லார்ஜ் கணக்கில் பண்ணக்கூடாது, அவங்க வந்து ஸ்மால் கணக்கில் பண்ணணும். அப்போ வந்து ஒரு ஆஃப் அப்படின்னா வந்து 12 ஸ்மால், இந்த 12 ஸ்மால் அப்படிங்கறத மெதுவா குறைச்சிட்டு வரணும். 11 ஸ்மால், 10, 9, 8 அப்படின்னு மெதுவா குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு குரூப் வந்து 6 வாரத்தில் குறைக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு குரூப் 12 வாரம் எடுத்துக்கிறாங்க, 3 மாசமே எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த சமயத்துல இதை கரெக்டா ஸ்டிக் பண்ணிக்கணும். கரெக்டா வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மனசு வேணும், மோட்டிவேஷன் வேணும். கண்டிப்பா நான் மதுவை விட போறேன், இது என்னோட வாழ்க்கையை நல்லாவே பாதிக்குது, அதனால கண்டிப்பா நான் விட போறேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வேணும். அப்புறம் இந்த ஷெட்யூல் கரெக்டா, இந்த 6, 5, 4, 3 அப்படிங்கிற இந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
நடுவில் ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்கிறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நீங்க ட்ரை பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு இந்த மாதிரி நம்ம டேப்பர் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நாள் கணக்கில் டேப்பர் பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நாள் விட்டு அடிக்கிறது. இப்போ ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதே மெத்தட் தான். இப்போ 6 லாஜ் அடிக்கிறோம், ஆஃப் அடிக்கிறோம், 6 லாஜ் அடிக்கிறோம். அது எப்படி அடிக்கிறோம்? முதல் நாள் அடிக்கிறோம், ஒரு நாள் விட்டுறோம், 3வது நாள் அடிக்கிறோம், அப்புறம் ஒரு நாள் விட்டுறோம், 5வது நாள் அடிக்கிறோம், அப்புறம் 7வது நாள் அடிக்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வாரம். அப்புறம் 2வது வாரம் என்ன பண்றோம்? 2வது வாரம் 5 லாஜ் அடிக்கிறோம். 5 லாஜ் வந்து 1வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள் அடிக்கிறோம். அப்புறம் 3வது வாரம் 4 லாஜ் அடிக்கிறோம். 4 லாஜ் வந்து 1 3 5 7. ஸோ இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே போறீங்க. 4 3 2ன்னு லாஜ் கணக்கையும் குறைக்கிறீங்க, இன்டர்வலையும் அதிகப்படுத்திக்கிட்டே வரீங்க, ஒரு நாள் விட்டு அப்படின்னு பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஆனா எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ அந்த மெத்தடை மாத்தாதீங்க, கரெக்டா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நம்ம குடிப்பழக்கத்தை நிறுத்துறோம் அப்படிங்கும்போது முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலி, முக்கியமா நம்மளுக்கு நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போறேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவீங்க. அவங்க விடுற சமயத்துல நிறைய சிம்டம்லாம் வரும் சொன்னோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் தலை சுத்தல், கடுகடுப்பு, கோவம் எல்லாம் இருக்குதான் செய்யும். ஸோ அது மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்க ஏதாவது வேலையில தப்பு தவறு பண்ணாலும் அப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்றாரு சார், அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாரு, இப்பதான் ட்ரை பண்றாரு, கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் வருவாங்க. ஸோ பல்வேறு வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. முதல்ல உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம வெளியே வரும்போது சிம்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மளுக்கு வந்து அந்த அளவு படபடப்புலாம் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்க ஓரளவு மது பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த 3 மாசம் முடிவுல கண்டிப்பா மது பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 90-95% வெளியே வந்துடலாம். ஆனா ஒரே ப்ராப்ளம் மதுவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? என்னதான் நீங்க ட்ரை பண்ணி நிறுத்தினாலும் திருப்பி அந்த ஆசை வரும், அந்த ஆவல் வரும், இல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம திருப்பி தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ டேஞ்சருங்கிறது முன்னாடியே சொன்ன. ஒரு கேப் விட்டு நல்ல பாடியை டீடாக்ஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் உடம்புல இருந்து இல்லை முடிஞ்ச அளவு மதுவெல்லாம் இப்போ வெளியே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு லாஜ் அடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ டேஞ்சருங்கிறத நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம திருப்பி பழையபடி முன்னாடி இருந்ததை விட இன்னும் பல மடங்கு வேகத்தோட உங்க பழக்கம் அதிகமாயிடும் ஒரு 6-7 மாசம் கழிச்சு. இதுதான் ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும், மதுவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. இது வந்து நம்ம ஊர் பிரச்சனை கிடையாது, இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே மதுங்கிறது கிடைச்சிட்டு தான் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப 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 வருஷம் ஆகும். நான் புகைப்பிடிக்கிறத பத்தி போடும்போதே நிறைய பேர் இதுதான் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, எப்படி நம்ம கவர்மெண்ட் ஏன் இதை தடை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு. தாராளமா பண்ணலாம், பண்ணுனா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இதுலயும் ஒருத்தர் ஒரு படி மேல போய் நீங்க வந்து ஐடிசி கம்பெனியோட ஏஜென்ட் அப்படின்னாரு. ஐயோ இதுலடா புதுசா இருக்கு அப்படின்னு. ஸோ அதை தடை பண்றதுங்கிறதுலாம் வந்து நம்ம கையில கிடையாது. பெரிய விஷயம் நீங்க சொல்றது, அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஒரு மன்னராட்சி நடக்கிற ஒரு சவுதி அரேபியா மாதிரி ஒரு கண்ட்ரியில தாராளமா மன்னர் நினைச்சாருன்னா அடுத்த செகண்ட் ரூல் போட்டுருவாரு. ஆனா இங்க குடியரசு, ஜனநாயகம், மக்கள்லாம் சேர்ந்துதான் இது ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். போன்ற பல்வேறு விஷயங்கள் பின்னாடி இருக்கு. அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன் நம்ம ஊர் மட்டும் இல்ல, மேலை நாடு பல நாடுகள்ல வந்து இதெல்லாம் சக்சஸா ஆகல. எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மதுவை. அது ஈஸியா கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்ப யார்கிட்ட கண்ட்ரோல் வேணும்? நம்ம கிட்ட தாங்க கண்ட்ரோல் வேணும். அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, நாம எதுக்கு அதுக்கு போகணும்? அதுக்கு என்ன நீட் இருக்கு, என்ன ரீசன் இருக்கு? அதுக்கு நாமளும் குடிப்பழக்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. மத்தவங்க மேல பழிய போடாதீங்க தயவு செஞ்சு. மத்தவங்க மேல, கவர்மெண்ட் மேல, யார் மேலேயும் பழிய போடாதீங்க. எல்லாம் நம்ம கையில மட்டும்தான் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம திருப்பி நிரந்தரமா குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு தேவையான மோட்டிவேஷன் இருந்தாலுமே கூட சூழ்நிலைகளால நம்ம தள்ளப்படுவோம். அப்படிங்கிறதுனால உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குரூப் தான் வந்து ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்னு ஒரு குரூப்புங்க. ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஆல்கஹால் அனானிமஸ். ஸோ இதுதான் வந்து ஏஏ. இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு குரூப். இந்த குரூப்னா யார் இதில் இருப்பாங்க? இந்த குரூப் வந்து ஒரு டாக்டர் தான் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து மது பழக்கத்துக்கு பயங்கரமா அடிமையாகி அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே வந்தார். அவரோட ஸ்டோரியெல்லாம் படித்து பார்த்தோம்னா பெரிய ஸ்டோரி, அவர் எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிறது.
இது மாதிரி அவரோட ஸ்டோரியை வந்து அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்றாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டு மோட்டிவேட் ஆகுறாரு, அந்த ஃப்ரெண்டு குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வராரு, அவர் ஃபாலோ பண்ண மெத்தடை ஃபாலோ பண்ணி. அதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் தகவல்களை பரிமாறிக்கும் போது, நான் இப்படி இருந்தேன், இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன், எப்படி இதை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரால் முடியும் போது ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பிறக்குது. ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வேணும். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையும் பியர் குரூப் நண்பர்களோட முயற்சியும் சேர்ந்தா கண்டிப்பா வந்து லாங் டேர்மா ரொம்ப நாள் லைஃப் லாங் நம்ம இறக்குற வரைக்குமே மதுவை தொடாம இருக்கக்கூடிய அளவு மோட்டிவேஷன் நம்மளுக்கு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும். இந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க? ஒன்னு நேரில் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, இல்லைன்னா ஜூம் ஆன்லைன் மீட்டிங் கூட இப்ப கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கவாசி இது ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இங்கிலீஷ் மேலை நாடுகள்ல பயங்கர ப்ராப்ளமா இருக்குது. நம்ம ஊர்ல இருக்குது ஆல்கஹால் அனானிமஸ். எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம ஊர்ல ஆல்கஹால் ஹெல்ப்லைன் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். அவங்களே வந்து வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை திருப்பி விடுறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் அனானிமஸ் மாதிரி ஒரு ப்ராப்பரான குரூப் இருக்கிற மாதிரி என்னால் கண்டே பிடிக்க முடியல. அதனாலதான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இது ஃப்ரீ. உலகம் முழுக்க நடத்துறாங்கனாலும் இவங்க இதை வந்து ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். அதே தான் நானும் செய்ய போறேன். இதுக்கு வந்து ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு 7 கேள்வி மட்டும் தான் அந்த ஃபார்ம்ல இருக்கும். அந்த 7 கேள்வியும் ஃபில் பண்ணி நீங்க இணைய விரும்பினீங்கன்னா இந்த குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 12 ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயமே வந்து கடவுள் நம்பிக்கை. ஸோ கடவுள் நம்பிக்கைங்கிறது நான் குரூப் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப கடவுள் பத்தி இங்க நான் சொல்லியே ஆகணும். தயவு செஞ்சு யாருமே அவங்களோட கடவுள் பேரை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அது இந்த குரூப்போட முக்கியமான மிக முக்கியமான ரூல். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, பல பேருக்கு நம்பிக்கை இருக்கு, இல்லாமலும் இருக்கலாம். அது என்னங்கிறத அந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை குரூப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கடவுள் பேரை பத்தி சொல்லாதீங்க. ஒவ்வொரு ரிலிஜன்லயும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து மது விலக்கு இருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ஹிந்து கம்யூனிட்டியில இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோம்னா அந்த டிசம்பர் மாசத்துல யாராவது தண்ணி அடிக்கிறாங்களா? ரொம்ப கம்மியாயிடும் அந்த சமயத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கும்போது அந்த சமயத்துல கம்மியாகுது. அதே மாதிரி தான் கிறிஸ்டின் குரூப்லயும் வந்து அந்த ஒரு சில மாதங்கள் வந்து அவங்க கரெக்டா அப்ஸ்டினன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஆக எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல விஷயமா இது சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு மேல ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சயின்ஸ் மூலமா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது நாம எப்படி படைக்கப்பட்டோம், இந்த கை எப்படி படைக்கப்பட்டது, பேனா எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு பின்னாடி இப்படியே போயிட்டே இருக்கிறோம். நீங்க ஒரு உலகம்னு ஒண்ணு வருது. சோ இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் மாதிரி ஏகப்பட்ட பிளானட் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க, மில்கி வே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, மில்கி வேவா, அப்படியா, இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சம் இருக்கா? சோ நம்ம இதுக்குள்ளதான் இருக்குமா? அப்ப இது யார் உருவாக்குனா? இந்த பிரபஞ்சத்தை யார் உருவாக்குனா? இந்த கேலக்சி மில்கி வேல எப்படி உருவாக்குனாங்க? இந்த மாதிரி கோடி 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 கோடியா உலகங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து மனுஷன் இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாம் ரைட். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் இருந்துச்சு. ஸோ இந்த பிளாக் ஹோல் பிளவுபட்டு இந்த பிளவுனால தான் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் உருவாகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் ரைட்டுங்க. அப்போ அந்த பிளாக் ஹோல் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் என்னோட கடைசி கேள்வி. பிளாக் ஹோல் எங்கிருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியாது. ஏன் பதில் கிடையாது? இன்னி வரைக்கும் யார்ட்டையுமே எதுக்குமே பதில் கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ சம்திங் இஸ் தேர். ஏதோ ஒரு பவர் இருக்கு. அந்த பவர்னால நம்ம எல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த பவருக்கு வந்து அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்ன வேணா உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பவர் நம்ம எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒன்று இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அதை நம்ம பல்வேறு விதத்துல நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கடவுளா கும்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த கடவுள் வந்து கண்டிப்பா நம்ம மது பழக்கத்திலிருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. ஏன் உலகத்துல பல பேர் இந்த நம்பிக்கையோடு இருக்கிறதுனால அவங்க மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குரூப் சந்திப்புகள்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆல்கஹால் அனானிமஸ் குரூப் வந்து மீட்டிங் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல ஷேர் பண்றாங்க. சோ இப்படி மீட்டிங்ல ஷேர் பண்ணும்போது அந்த நம்பிக்கை வலுப்படுது, அதிகமாகுது. அதுக்கப்புறம் மதுங்கிற விஷயத்தை நோக்கி அவங்க மறுபடியும் திரும்புறது கிடையாது. இதுதான் இந்த குரூப்போட நோக்கமே. சோ இந்த மாதிரி ஒரு குரூப் தமிழ்லயும் தமிழ்காரங்களுக்கும் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். என்னோட ஐடியா என்னன்னா வந்து இப்போ அட்லீஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடியாவது ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணணும். அந்த மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி மது பழக்கத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் அதில் இருந்து நம்ம மீண்டு வந்தோம் அப்படின்னு யாராவது உங்களோட கதைகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மீட்டிங்கில் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு சீக்ரெட் குரூப்பாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். ஒரு பேர் தெரியக்கூடாது. இதுக்கு பேரு ஆல்கஹால் அனானிமஸ். அனானிமஸ்னா பேரே இல்லாதது, யாருங்கிறதே தெரியாது, அதுதான் அனானிமஸ். ஸோ உங்களோட பேர் என்னன்னு தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆல்கஹாலில் வந்து அடிக்ஷனாக இருக்கிறீங்களா, ரொம்ப அதிகமாக குடிக்கிறீங்களா, இல்லை குடிக்கவே மாட்டீங்களா, எதுவும் எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஜஸ்ட் உங்களோட வயசு என்ன, நீங்கள் என்ன பாலினம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா, ஏன்னா கூகுள் மீட்டோ இல்லை ஜூம்லையோ நம்ம மீட்டிங் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த சமயத்தில் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு சின்ன குரூப்பாக தான் இருக்கணும். பெரிய குரூப்பாக போட்டாலும் கசகசன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால சின்ன ஒரு குரூப்பை தனித்தனியாக பிரித்து வச்சு தான் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணும்போது இந்த ஃபோன் நம்பர் இருந்தால் உதவியாக இருக்கும். ஸோ அந்த சில விஷயங்கள் மட்டும் தான் அதில் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஓகேன்னு கொடுத்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீடைல் எனக்கு வந்துடும். ஸோ அந்த டீடைல்ஸ் வச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் என்னைக்கு மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மீட்டிங்ல தவறாம கலந்துக்கணும். இந்த ஆல்கஹால் அனானிமஸ் குரூப்போட சக்சஸே வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு, அது வந்து எல்லாரும் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு, அதுக்கப்புறம் அது வந்து எவ்ரி 1 மந்த்தோ எவ்ரி 2 மந்த்தோ எவ்ரி 3 மந்த்தோ ரெகுலராக அதை கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மீட்டிங்ல எல்லாருமே கலந்துக்கணும். ஸோ அப்படி கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா பலர் இந்த மது பழக்கத்திலிருந்து நிரந்தரமா வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மெயினா தமிழுக்காக நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். பட் அது ஆல்ரெடி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமா நீங்க ஆல்கஹால் அனானிமஸ் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஆல்கஹால் அனானிமஸ் இல்லைன்னா ஸ்மார்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு குரூப் தான், இதுவும் ஃப்ரீ தான். ஸ்மார்ட் குரூப்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்மார்ட் ரெக்கவரி குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களும் நிறைய ஐடியாஸ் டிப்ஸ் தராங்க, நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்கஹாலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னொரு குரூப் இருக்குங்க, அந்த குரூப் பேரு அல் ஆனான் அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா நார் ஆனான் அப்படிங்கிறாங்க. அல் ஆனான் நார் ஆனான் குரூப். இந்த குரூப்லாம் எதுக்காக இருக்கு தெரியுங்களா? ஆல்கஹாலால பாதிக்கப்பட்ட அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் கவுன்சிலிங் தேவை, அவங்களுக்கும் சப்போர்ட் தேவை. ஏன்னா தொடர்ந்து மது வந்துட்டு வரக்கூடிய ஒருத்தரோட வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கக்கூடியதான் அல் ஆனான் நார் ஆனான். இந்த இதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் குரூப் ஃப்ரீயா. அதாவது இந்த டாக்டரோட ஒய்ஃப் ஆரம்பிச்சது தான் அல் ஆனான். அந்த டாக்டர் ஆரம்பிச்சது ஆல்கஹால் அனானிமஸ். டாக்டரோட ஒய்ஃப் ஆரம்பிச்சது அல் ஆனான் நார் ஆனான். இதுலயும் ஜாயின் பண்ணலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது, ப்ராப்ளம் இல்லைன்னா இதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம், தாராளமா இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நான் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் அனானிமஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதுல ஃபேமிலியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயங்க, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஆல்கஹால் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரோட குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி இருந்தா வந்து அவங்க குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வருவாங்க. ஃபர்ஸ்ட் மது எவ்வளவு சாப்பிட்டா எப்படிப்பட்ட தொந்தரவுகள் வரும் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இந்த வீடியோட ஆரம்பத்துல நானே நிறைய சொல்லியிருக்கிறேன். புரியலன்னா திருப்பி பாத்துங்க. அப்புறம் நேரம் காலம் அறிந்து தான் பேசணும். இப்போ இவங்க வந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க, தண்ணி அடிக்கும் போது அப்போ போய் பிரச்சனைகளையோ வேற எதையோ பேசுறதுங்கிறது வேஸ்ட். அவங்க காதலையும் விழுவாது. இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதிரி சமயத்தில் அதிகமாகுது. அதனால எந்த நேரம் கரெக்டா இவர் கேட்பாரு, எந்த நேரம் இவன் கேட்பான், அந்த நேரத்தில் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தாதான் வந்து பிரச்சனைகள் எதுவும் வராது. அவங்க வந்து தண்ணி அடிக்காத நேரத்தில் நீங்க பேச விரும்புகிற விஷயங்களை பேசுங்க. அப்படி பேச விரும்புகிற விஷயங்கள் வந்து பொதுவாக அவங்களோட ஆரோக்கியம் பத்தி இருக்கட்டும். உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு தானே பிரச்சனை வருது, இதயம் பாதிக்குது, கல்லீரல் ப்ராப்ளம் வருது, அல்சர் போன எத்தனையோ பிரச்சனைகள். இதை விட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அரவணைப்போட பேசுங்க. என்னதான் நீங்க பேசுனீங்கனாலும் என்ன ஆகும்னா மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறும். அதாவது மீண்டும் தண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி மீண்டும் தண்ணி அடிக்கும் போது நீங்க என்ன நினைக்கலாம், உங்களை அவமானப்படுத்துறதுதான் நினைக்கலாம். இவ்வளவு சொல்லியுமே கேட்கல அப்படின்னு சொல்லி கோவப்படாம, ஏன்னா வந்து இது நார்மல், அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ்ங்கிறதுனால நம்மளுக்கு தான் பொறுமை தேவை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாங்க. அதை நீங்களும் சொல்லணும், உங்களுக்கு இது டைம் எடுக்கும், வெளியே வரதுக்கு டைம் எடுக்கும், எனக்கும் புரியுது. பட் நீங்க ஏற்கனவே சொன்ன இல்லையா, எப்படி அந்த 3 மாசம் வந்து நம்ம அந்த குடும்பம் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா, அதை உங்க குடும்பத்திட்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் சப்போர்ட்டா இருப்பாங்க.
ஸோ மீண்டும் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மீண்டும் 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 வேதாளம் முருங்கை மரம் ஏறும்னா அப்பதான் இந்த குரூப்லாம் முக்கியம். ஆல்கஹால் அனானிமஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, அல் ஆனான் நர் ஆனான் குரூப்பா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றது இந்த 12 ஸ்டெப் மெத்தட் தாங்க. இந்த 12 படிகள், இந்த 12 நிலைகள் சொல்லி தராங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மெயினான விஷயம் லெக்சர் அடிக்கக்கூடாது, ஒரு மணி நேரம் பேசக்கூடாது, ஏன் இப்படி இப்படி பண்றீங்க அப்படி இப்படி இப்படின்ட்டு, அப்புறம் அவமானப்படுத்தக்கூடாது. நீங்க அவமானப்படுத்துறது, அப்புறம் த்ரெட்டன், நான் இப்படி பண்ணிக்குவேன் அப்படி பண்ணிக்குவேன், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இது எல்லாமே பேக் ஃபயர் ஆகும், திருப்பி நம்மளே தான் திருப்பி தாக்கும். ஸோ அதனால இந்த அப்ரோச் பெஸ்ட், மோர் கேரிங், ரொம்ப இன்னும் ஒரு அன்பு அரவணைப்போட நம்ம அணுகிறது, இந்த பிரச்சனையை அணுகிறது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஆனால் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி அடித்தடியில் இறங்கினோம்னா அது நம்மளோட வெற்றிக்கான வாய்ப்புகளை குறைச்சிடும். அது இன்னும் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா நீங்கள் த்ரெட்டன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறீங்க, பேப்பரில் படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். அதனால தேவையில்லாமல் அவமானப்படுத்துறது இதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி மறைக்கிறதும் நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு புரியணும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரியணும். அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணணும். நீங்க உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்களை என்னைக்குமே விட்டுறக்கூடாது, நெகட்டிவ்க்கு போயிடக்கூடாது, பாசிட்டிவா நினைக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு. அதே மாதிரி மூணாவது இன்னொரு குரூப் இருக்குங்க. எப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு ஒரு குரூப், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு குரூப் இருக்கும். அதே மாதிரி மூணாவது ஒரு மிக முக்கியமான குரூப் இருக்குங்க, அதான் குழந்தைகள். டீனேஜ் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, முக்கியமாக மது பழக்கமுடைய அப்பா இருக்கிற வீட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள், டிப்ரெஷன், மன அழுத்தம், மனசோர்வு போன்ற பல்வேறு மனநோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகரிக்கிறது. ஸோ அவங்களுக்காகவே உலகத்தில் ஒரு தனி குரூப் இருக்கு, அதுக்கு பேரு அலாட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலாட்டீன் அப்படிங்கிற இந்த குரூப்ல கூட இந்த டீனேஜ் குழந்தைகளை ஜாயின் பண்ண விடலாம். இது மெயினா 13 to 16 வயசு இருக்கக்கூடிய டீனேஜ் குழந்தைகளுக்கு மட்டுமே. அதுலயும் அவங்க அப்பா அம்மா மது பழக்கத்தால பாதிக்கப்பட்டிருந்தா இதுவுமே ஃப்ரீயான ஒரு விஷயம் தான். கடைசியா என்ன மருந்துகள் இருக்குங்க இப்போ இதுல வெளியே வரணும், குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இங்க யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் ஏகப்பட்ட சைடு எஃபெக்டோட இருக்கும். இப்போ டைசல்ஃபிரம் அப்படிங்கிற ஒரு மாத்திரை ரொம்ப ஃபேமஸ். இதை சாப்பிட்டோம்னா பயங்கரமா அப்படியே சாப்பிட்ட உடனே அப்படியே வாந்தி எடுத்துருவோம். நம்ம உடம்புல தங்காது, ஆல்கஹால் உள்ளே போகாது. அப்படி உள்ள போகாம தடுக்கிறது டைசல்ஃபிரம். அடுத்து அகம்ப்ராஸ்டேட், இது நம்மளுக்கு சாப்பிடணும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் இருக்கு இல்லையா, அந்த கிரேவிங்கை கம்மி பண்ணக்கூடியது அகம்ப்ராஸ்டேட். அப்புறம் நால்ட்ரெக்சோன் இருக்கு. இந்த நால்ட்ரெக்சோன் நம்ம குடிச்ச உடனே அப்படியே ஒரு ஹையா மெதப்பா இருக்கும்ல, அந்த மெதப்பை எல்லாம் குறைச்சிடும், நம்ம குடிச்ச உடனே தூங்கிடுவோம், அது நால்ட்ரெக்சோன். ஆக இந்த மாத்திரைகள்லாம் இருக்கு, ஆனா இதோட சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளால அவ்வளவு ஈஸியா டாலரேட் பண்ண முடியாது இந்த மாத்திரைகள்லாம். அது மட்டும் இல்லாம புகைப்பழக்கத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் இருக்கு, வலி மாத்திரைகள், அப்புறம் வலிப்பு மாத்திரைகள், இதையும் கூட ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. எத்தனையோ மாத்திரைகள் ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் சக்சஸ் எப்பவுமே சப்போர்ட் தான். நம்மளை சுத்தி எப்பவுமே தண்ணி அடிக்காத, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, உறவினர்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. உங்களோட பாடியோட ஹெல்த்தை பாத்துக்கங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஆக்டிவா இருங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் செய்யுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் குறைவா இருக்கிற மாதிரி தியான பயிற்சி, யோகா, சைக்கிளிங் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா தாராளமா செய்யுங்க. ஹாபிஸ், உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு அம்சங்கள், குடி புகை இல்லாத எந்த ஹாபிஸ், எந்த பொழுதுபோக்குலையும் உங்களை ஈடுபடுத்திக்கங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா தான் இது நம்மளுக்கு லாங் டர்ம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆல்கஹால் அனானிமஸ் சப்போர்ட் குரூப் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்கஹால் அனானிமஸ் குரூப்லையும் ஜாயின் பண்ணி லைஃப் லாங் நம்மளால மது பழக்கத்திலிருந்து ஃப்ரீயா இருக்க முடியும். மாத்திரைகளோட இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக மது பழக்கம் குறித்த முழுமையான தகவல்கள் முழுசா உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்மளால வெளியே வர முடியும். அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்றேங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியல, டெக்னிக்கலான விஷயமா இருக்கு அப்படின்னா காலேஜ் போகக்கூடிய பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஒரு செகண்ட்ல பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை. நீங்களா உட்காந்து தடுமாற வேணாம். ஏன்னா அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் முகவரி தேவை, இமெயில் தேவை. ஸோ அது இருந்தால் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த தகவல் எனக்கு சேரும். கண்டிப்பா இந்த மது பழக்கத்துல இருந்து நம்ம வெளியே வரோம். அடுத்த மீட்டிங்ல நம்ம எல்லாரும் நேரடியா மீட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இன்னும் ஃபியூச்சர்ல போடலாம்னு இருக்கிறேன். அதனால அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க வசதியா இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.